எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள்னு சொல்ல முடியாது. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா ஸ்மாக்டவுன் பார்த்த ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்குன்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி தரமா வச்சு செஞ்சிருக்காங்க. இந்த வாரம் ஸ்மாக்டவுன் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாவே நடந்துருச்சு. குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா சோலோ சிக்கோ, ஜேக்கப் ஃபட் தான் வந்து பயங்கரமா ஹைலைட் காட்டியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ எலிமினேஷன் சேம்பரோட கண்டெண்டர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்காங்க. இது ரிலேட்டட் ஸ்மாக்டவுன்ல என்ன நடந்துச்சுன்றத டீட்டெயிலாவே பார்த்துடலாம். ஸ்மாக்டவுனை கொஞ்சம் டீகோட் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணா பாருங்க. அப்போ தான் சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக புரிய வரும். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இன்ஸ்டன்ட்டாக போகிற ஃபாஸ்டஸ்ட் அப்டேட் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக தெரிய வரும். சரி ரைட், ஓகே, நம்ம டைம் பண்ணாமல் வீடியோக்குள்ள மூவ் ஆகலாம். ஆல்சோ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா என் ஸ்க்ரீனுக்கு மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் வீடியோலாம் லிங்க் பண்ணுறேன். நீங்கள் மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு ஸ்மாக்டவுன் கிக் ஆஃப் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோட்ஸ் கிக் ஆஃப் பண்ணுறாரு. கோடி ரோட்ஸ் வந்து என்ன பேசுகிறாருன்னா, ஸோ எதை பற்றி பேசலாம்ன்ற மாதிரி கேட்கும்போது நம்ம வந்து பேச வேண்டியது நிறையாவே இருக்குது. குறிப்பாக எலிமினேஷன் சேம்பர் பற்றியும் பேசணும், ரெசல்மேனியா பற்றியும் பேசணும், இந்த டைட்டில் பற்றியும் பேசணும் மாதிரி கேட்கும்போது எலிமினேஷன் சேம்பருக்கு இந்த மாதிரி கண்டெண்டர்ஸ்லாம் இருக்காங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு கோடி ரோட்ஸ். அந்த இடத்துல ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நேம் பண்ணுறாரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜே ஊசோ சொல்கிறாரு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாகவே இருக்குது. ஜே ஊசோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா குந்தர் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியாவில் மோத போகிறான்றத வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ எல்லாரும் இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியாவுக்கு வந்து ஒரு ஸ்பாட் புக் ஆயிடுச்சு. இப்போ எலிமினேஷன் சேம்பரை தான் எல்லாரும் நோக்குறாங்க. அண்ட் ஆல்சோ எலிமினேஷன் சேம்பரை யார் வின் பண்ண போறா? ஸோ பெஸ்ட் அத்லீட்டான லோகன் பால் வின் பண்ண போறாரான்னு கேட்கும்போது லோகன் பாலுக்கு பயங்கரமாக பூ பண்ணுறாங்க. லோகன் பாலுக்கு அப்புறமா என்னோட ஃப்ரெண்ட் சிஎம் பங்கு வின் பண்ணுவாருன்னு கேட்கும்போது பயங்கரமாக சிஎம் பங்குன்ற மாதிரி சேன் பண்ணுறாங்க ஆடியன்ஸ். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனாவை நேம் பண்ணுறாரு. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ மெக்கிண்டரை ஸோ எந்த காரணத்தை கொண்டு சொல்லியிருக்கவே மாட்டார் நம்மளுடைய கோடி ரோட்ஸ். ஆல்சோ கோடி ரோட்ஸ் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஜான் சீனாவையும் சொல்கிறாரு. இவங்கெல்லாம் வின் பண்ணுவாங்கன்ற மாதிரி மென்ஷன் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ அதுக்கப்புறமா சோலோ சிக்காவை வந்து பார்த்தீங்கன்னா நேம் பண்ணுறாரு. இவங்கெல்லாம் வின் பண்ணுறாங்க. சரி, கண்டிப்பாக சோலோ சிக்காவெல்லாம் வின் பண்ணவே மாட்டான். ஏன்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் குவாலிஃபை ஆகலை. குவாலிஃபை மேட்ச்லேயும் அவன் இடப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அவன் லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா என்னை வந்து அட்டாக் பண்ணியிருந்தான். அதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா நானாக இருந்திருக்க மாட்டேன்ற மாதிரி நம்மளுடைய கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அந்த சமௌண்ட் ஸ்பைக் எனக்காக விழுக வேண்டியது கிடையாதுன்றதையும் சொல்லும் போது அந்த இடத்துல ட்ரூ மெக்கிண்டர் இன்ட்ரோ பண்ணுறாரு. ட்ரூ மெக்கிண்டர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, என்னப்பா என் பேரை மறந்துட்டேன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் கோடி ரோட்ஸ் வந்து சாரி, நான் உன் பேரை மறந்துட்டேன், ஃபேராக தான் கேட்குறேன், ஒன் செகண்ட் சொல்கிறேன், இனிமேல் ட்ரூ மெக்கிண்டரும் இருக்க போகிறாருன்ற மாதிரி நம்மளுடைய கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஃபேன்ஸ் பூ பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் கிட்ட நம்மளுடைய ட்ரூ மெக்கிண்டர் என்ன சொல்கிறாருன்னா, என்னை வந்து நீ ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணாத. ஏன்னா எலிமினேஷன் சேம்பரை நான் 2 தடவை வின் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் மல்டிபிள் டைம் சாம்பியனாகவும் இருந்திருக்கேன், கூடவே ராயல் ரம்பிள் வின்னராகவும் இருந்திருக்கேன். என்னை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதன்றதை சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இந்த நைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்க கூட பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து யாராச்சும் அட்டாக் மேலே செய்யலாம், மேபி அது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ மெக்கிண்டராக கூட இருக்கலாம்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. என் கரியர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா WWE என்னை நிறைய பேர் பீட் பண்ணியிருக்காங்க, அதில் நீயும் ஒருத்தன் தான், அதை நான் எப்பயுமே மறக்க மாட்டேன், அந்த பக்கம் எப்பயுமே எனக்குள்ளே இருக்கும்ன்றதை சொல்கிறாரு. அந்த இடத்துல ஜேக்கப் ஃபட்டு அண்ட் ஆல்சோ டாமாட்டோங்க இன்ட்ரப் பண்ணுறாரு. ஜேக்கப் ஃபட்டு இன்ட்ரப் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரூ மெக்கிண்டர் கிட்ட தான் பேசுகிறாரு. ட்ரூ மெக்கிண்டர் கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, நானும் வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் சேம்பரில் இருக்க ஒன்று டிஃபீட் பண்ணுறேன்ற மாதிரி சொல்லும்போது நம்மளுடைய ட்ரூ மெக்கிண்டர் ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. நல்லது தான், ஒரு சைக்கோ பார்த்து சம்மோன் வேர் உல்ஃபும் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டால் நல்லா தான் இருக்கும், பட் அது நடக்க போகிறது கிடையாது, நீ கோடி ரோட்ஸ்ட்டே பேசிக்கொன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ட்ரூ மெக்கிண்டர் கிளம்புறாரு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோடி ரோட்ஸ் கிட்ட பேசலான்னு வராரு. பட் இருந்தாலும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒரு கார் வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் வர்றதை காட்டுறாங்க. சோலோ சிக்காவா வராரு. ஸோ சோலோ சிக்கா வந்தோடய வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கோடி ரோட்ஸ் போகலான்னு வரும்போது நம்மளுடைய ஜேக்கப் ஃபட் தடுத்துறாரு. ஜேக்கப் ஃபட் தடுத்து என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி பிஸ்னஸ், ஃபஸ்ட்டு நான் தான் பேசணுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஃபட் அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. கிளம்ப போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கோடி ரோட்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, கடைசியாக நான் தான் பேசுவேன், நான் பேசுகிற கடைசியாக நான் தான் லாஸ்ட்டாக பேசுவேன்றதை கோடி ரோட்ஸ் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாரு. மென்ஷனுக்கு அப்புறமா பேக் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜேக்கப் ஃபட் பயங்கரமாகவே வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் சோலோ சிக்கா வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணுறாரு. சோலோ எங்கே இருக்குன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிற பொருளெல்லாம் தூக்கி போட்டு மிதிக்கிறாரு. பட் இருந்தாலும் பேக் ஸ்டேஜில் தான் தலைமை உட்காந்துருக்காரு. போனதுக்கப்புறமா என்னதான் ஆச்சு, ஏன் கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்ண, உனக்கு என்னதான் நடந்துகிட்டு இருக்கு, எனக்கு எதுவுமே சத்தியமாக புரியலன்ற மாதிரி நம்மளுடைய ஜேக்கப் ஃபட் வந்து சோலோ சிக்காவை கிட்ட கேட்குறாரு. சோலோ சிக்காவை என்ன சொல்கிறாருன்னா, உல்லாஃபால தோத்ததுக்கப்புறமா நான் நானாவே இல்லை, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் உல்லாஃபால தோத்ததுக்கப்புறம் என் பிள்ளைலேன் உடஞ்சிடும்னு பார்த்தேன், பட் நீங்கள் யாரும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிட்ரே பண்ணல. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நான் திரும்பவும் என்னோட ரெஸ்பெக்ட் எடுக்கணும், அது மட்டும் இல்லாமல் ஓடிசி மாதிரி நானும் நம்பர் 1 இருக்கணும்ன்றத சோலோ சிக்கா சொல்கிறாரு. அதனால தான் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டிலுக்காக வந்தேன்றதை சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ அந்த டைட்டில் இப்போ வரைக்கும் கரண்டாக என்னால் எடுக்க முடியாது, ஆனால் ஜேக்கப் ஃபட் உன்னால் முடியும், நீ எலிமினேஷன் சேம்பர் குவாலிஃபை மேட்ச்சில் இருக்க, அந்த மேட்சை வின் பண்ணதுக்கப்புறமா டைட்டிலையும் போய் வின் பண்ணு, அதுக்கப்புறமா நம்ம ஃபேமிலிக்கு வந்து ரெஸ்பெக்டை தேடி கொடுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அந்த இடத்துல ஜேக்கப் ஃபட் கிளம்பலான்னு போகும்போது அந்த இடத்துல எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும்ன்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டே அந்த இடத்துல கட் ஆஃப் பண்ணிடுறாங்க. ரெண்டாவது நோட் பண்ண வேண்டியது சமிசனோட வீடியோ பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஆகுது. அதில் வந்து சமிசன் என்ன சொல்கிறாருன்னா, நான் நல்லா இருக்கேன், ஓரளவுக்கு நல்லா இருக்கேன், இப்படி கரண்டாக ரெக்கவர் ஆகிட்டுருக்கன்றதை சொல்கிறாரு. எனக்கு இந்த மாதிரி டேமேஜ் ஏற்பட்டிருக்கு நெக் ரீஜன்
சமீசனில் டேமேஜ் ஆயிருக்குன்றத சமீசன் சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ கெவின் ஓவன்ஸை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு தெரிஞ்சு நம்ம ஒன்ஸ் மோர் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட வேண்டியது இருக்கும்ன்றத வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய சமீசன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. இதை ரிப்ளை பண்ணுற விதமாக 3வது செக்மெண்ட் நம்மளுடைய கெவின் ஓவன்ஸ் கார்லேருந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் இன்டர்வியூ கொடுக்குறாரு. அதில் கெவின் ஓவன்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு கூட இருந்த பிரதர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா என்ன துரோகம் பண்ணிட்டாங்க, அது வேற யாராக இருந்தாலும் பரவாயில்ல, கூட இருந்த 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா துரோகம் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறாரு. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சமீசன் கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, சமீசன் இதை தெரிஞ்சு வச்சுக்கோ, இப்போ கொடுத்ததுலாம் நான் பெயின் கிடையாது, இதுக்கப்புறமா உனக்கு திரும்ப கொடுப்பேன்றதையும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம 2 பேருமான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் சேம்பரில் எனக்காக வேணும்ன்ற அந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ 4ஆவது வந்து பார்த்தீங்கன்னா WWE விமன் சாம்பியன்ஷிப்பும் டிஃபன் ஆகுது. நம்மளோட டிஃபனி ஸ்டார்டன் டைட்டில் வந்து நம்மளுடைய நைஜெக்ஸ் கூட பார்த்தீங்கன்னா டிஃபன் பண்ணுறாங்க. மேட்ச் நல்லா தான் போகுது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச்சில் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபனி ஸ்டார்டன் நல்லா லீட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல கேண்டிஸ் லேரே அட்டாக் பண்ணது மட்டும் இல்லாமல் மேட்ச் டிஸ்குவாலிஃபிகேஷனில் முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா நயா ஜாக்ஸும் கேண்டிஸ் லேரையும் போட்டு நம்ம டிஃபனியை அட்டாக் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் ரிங் சைடில் இருந்து நம்மளுடைய ட்ரிஸ்டாட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப் போகிறாங்க. ட்ரிஸ்டாட்டஸ் வந்ததுக்கப்புறமா லீட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா ட்ரிஸ்டாட்டஸையும் போட்டு பொழந்துடுறாங்க. இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா டேக் ஓவர் பண்ணிடுறாங்க டிஃபனியும் நம்மளுடைய ட்ரிஸ்டாட்டஸையும். இதுக்கப்புறமா அடிச்சுட்டு நயா ஜாக்ஸும் கேண்டிஸ் லேரையும் கிளம்புறாங்க. அதுக்கப்புறமா நம்மளுடைய குயின் சார்லட் ஃபேர் வராங்க. இந்த வருஷத்தோட ராயல் ரம்பிள் வின்னர் சார்லட் ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா சேர் போட்டு உட்காந்து பேசுகிறாங்க. இதெல்லாம் உனக்கு தேவை தான். அது மட்டும் இல்லாமல் நான் என்னோட சூஸை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிடுறேன். நான் தான் இப்போ வரைக்கும் கரண்டாக ஒன்றா தான் சூஸ் பண்ணுறேன். ரெசல்மேனியாவில் உன் டைட்டில் நான் எடுக்க போகிறேன்றதை நம்மளுடைய டிஃபனி ஸ்டார்டன் கிட்ட நம்மளுடைய சார்லட் ஃபேர் கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஸோ நம்மளுடைய டிஃபனி ஸ்டார்டன் வர்சஸ் சார்லட் ஃபேருக்கான விமன்ஸ் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச் ரெசல்மேனியாவில் நடக்கும்ன்றதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அண்ட் ஆல்சோ கன்ஃபார்ம் பண்ணுறாங்க பேக் ஸ்டேஜில் நம்மளுடைய நிக்காலிஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணாரு. ஜேட் கர்கில் அட்டாக் பண்ணது நம்மளுடைய லிவ் மார்கன் அண்ட் ஆல்சோ ரெகுலர் ராட்ரிகஸ்ன்றதை சொல்கிறாங்க. நியோமி சொல்கிறாங்க, நான் அப்பயே நினைச்சேன் இதுதான் நடக்கும்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரால போய் என்ன நடக்குதுன்றதை பார்த்துக்கிறோம். அண்ட் ஆல்சோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் நோட் பண்ண வேண்டியது இருக்குது. இயர்லியாக அந்த ஸ்மாக் டவுன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நியோமிக்கு செல்சி கிரீனுக்கான எலிமினேஷன் சேம்பர் குவாலிஃபை மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. அதில் நியோமி வின் பண்ணிட்டாங்க. வின் பண்ணது மட்டும் இல்லாமல் பியங்கா பெலரும் இருக்காங்க, நியோமியும் இருக்காங்க. ஒருவேளை ஜேட் கர்கில் எலிமினேஷன் சேம்பரில் ரிட்டர்ன் கொடுப்பாங்களான்ற மாதிரி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஐடியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா வருது. என்ன நடக்குதுன்றது தெரியல. பட் ரிட்டர்ன் கொடுத்தா நல்லா தான் இருக்கும். அது ஒரு கரெக்ட் ஸ்பாட்டாக இருக்கும். ஏன்னா 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா தோக்கிறதுக்கு ஒரு ரீசனாகவும் கூட இருக்கும். அண்ட் ஆல்சோ இவங்களுக்கான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரெசல்மேனியாக்கு WWE கொண்டு போகலாம்ன்றது என்னோட ஒப்பீனியன். அண்ட் ஆல்சோ ஸ்பாய்லர் மேட்ச் அப்லேயே சொல்லியிருந்தோம், பியங்கா பெலர் வர்சஸ் ஜேட் கர்கில் இல்லைன்னா நியோமி வர்சஸ் ஜேட் கர்கில் நடக்கும்ன்ற மாதிரி பார்த்துருந்தோம். ஸோ என்ன நடக்குதுன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் ஆல்சோ மெயின் ஈவெண்ட்டில் நடக்குது. ஸோ நம்ம மென்ஸ்க்கான எலிமினேஷன் சேம்பர் குவாலிஃபை மேட்ச் நடக்குது. ஜேக்கப் ஃபார்ட் வர்சஸ் டேமின் பீஸ் வர்சஸ் பிரான் ஸ்ட்ரோமனுக்கான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. சீரியஸ்லி இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஷோவோட ஸ்டீலராகவே இருந்திருக்குன்னு தான் சொல்லணும். மொத்த ஷோவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோல் பண்ணிடுச்சுன்னு தான் சொல்லணும். அந்த லெவலுக்கு பயங்கரமாகவே கொடுத்துருந்தாங்க. இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளுடைய சோலோ சிக்கோ வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ பண்ணிடுறாரு. சோலோ சிக்கோ இன்டர்வென்ஸை பார்த்தோன்னா நம்மளுடைய அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோட்ஸ் வராரு. கோடி ரோட்ஸ் வந்து சண்டை போட்டு போகலான்னு போகும்போது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சோலோ சிக்கோ வந்து பார்த்தீங்கன்னா தவறுதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல டாமாட்டோங்காவும் இருப்பார்ல. ஸோ டாமாட்டோங்கா கோடி ரோட்ஸை பிடிச்சிருப்பாரு. சோலோ சிக்கோ சமௌண்ட் ஸ்பைக் போடலான்னு வரும்போது கோடி நழுவிடுவார். நம்ம டாமாட்டோங்காவுக்கு ஸ்பைக் விழுந்துடும். அதை பார்த்து ஜேக்கப் ஃபார்ட் காண்டாயிட்டு நம்மளுடைய சோலோ சிக்கோ கூட ஃபேஸ் ஆஃப்லாம் பண்ணுவார். இதெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. நல்ல சினிமாவாக கொடுத்துருந்தாங்க WWE. அதுக்கப்புறமா அட்டாக் பண்ணி ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேமின் பீஸ் இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாரு. நான் ப்ரிவியூலே சொல்லியிருந்தேன் டேமின் பீஸ் வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதுக்கப்புறமா அந்த எலிமினேஷன் சேம்பருக்கு அப்புறமா ட்ரூ மேக்னேருக்கும் ப்ரீஸ்ட்டுக்குமான ஃபியூட் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக கொண்டு போவாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அதன் வைஸ் ஸ்பிரிங்கான டேமின் பீஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணி மேட்ச் பயங்கரமாகவே கொடுத்துருந்தாங்க. அதோட வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட ஷோ வந்து பார்த்தீங்கன்னா 3 hours மேலே வந்து பார்த்தீங்கன்னா WWE நடத்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்னன்றதையும் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா LA Knight ஒன்ஸ் அகேன் நம்ம யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப்காக வர மாதிரி WWE காட்டியிருக்காங்க. இதை பற்றி உங்கள் ஒப்பீனியனை சொல்லுங்கள். மறக்காமல் அப்டேட்ஸ் வீடியோலாம் நம்ம சேனலில் இன்ஸ்டன்ட்டாக வந்து கூட இருக்கும். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் ஸ்டே பண்ணிருங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப்.